MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ரொம்ப ஸ்திரமா, ரொம்ப தீர்க்கமா, ரொம்ப பர்ஃபெக்ட்டா அந்த வேலையை செய்வாங்க. கரெக்டாக வந்து பிளான் போடுவாங்க. அந்த பிளானை கொஞ்சம் நிதானமாக செஞ்சாலும் ரொம்ப தெளிவாக செய்வாங்க அப்படின்லாம். சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்குனோட இன்பில்ட்டாகவே ஒரு கேரக்டர் இருக்கும். உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகரமும் கும்பமும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களா பார்க்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம வந்து பாருங்க ஸ்டேட்டஸ் பார்ப்போம், டிக்னிட்டி பார்ப்போம், கேலிபர் பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் ஒரு மகர ராசி பொண்ணு அதெல்லாம் பார்க்காது. ஒரு பையனை பார்க்குது, லவ் பண்ணும். ஒரு பையனை பார்த்தா என்ன பிடிக்கும், அந்த பையன் நல்லா உழைக்கிறான், அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடும். அவன் வசதி வாய்ப்பு, அம்மா அப்பா எதையுமே பார்க்காது. தண்ணி சாதம் சாப்பிட்ற ஒரு வீட்டுக்கு அவங்க பிள்ளை வாக்கப்பட்டு போச்சு அப்படின்னா கூட அந்த சாப்பாடை கூட நல்ல அறுசுவை விருந்தா வந்து நல்ல சந்தோஷமா சாப்பிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல குணம் மகரத்துக்கு உண்டுங்க. மகரம் வந்து பாருங்க, பொதுவா அதனோட திறமை, புத்திசாலித்தனம், அறிவு எல்லாமே ஃபேமிலியில இருக்கவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. திருமணம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னும் போது அந்த திருமணம் பண்ணிட்டு போற வீட்டுல எல்லார் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி உறவா வாழறது அப்படின்றது மகரத்துக்கு உண்டு. சரிங்களா? வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர ராசி பெண்கள் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான குணாதிசயங்கள் என்னென்ன, வாழ்க்கையில நீங்க திருமணத்துக்கு பின்னாடி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்னென்ன, அதுல இருந்து எப்படி வெளியே வருது, இப்படி நிறைய விஷயங்களை பத்தி விவாதிக்க போறோம். ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சா நம்ம நிம்மதியா இருக்க முடியும், என்ன இறை வழிபாடு பண்ணணும், இப்படி நிறைய விஷயத்த பேச போறோம். முதல்ல மகர ராசி பெண்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, இப்ப நிறைய வரன், அதாவது வரன் பார்க்க வருவாங்க பாத்தீங்களா. வரன் பார்க்க வராங்க அப்படின்றத விட கம்பேட்டபிலிட்டி, பொருத்தம் பார்க்க வருவாங்க. ஓகேங்களா? அப்ப இதை மேரேஜ் மேட்சிங் அப்படிம்பாங்க. கம்பேட்டபிலிட்டி, ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டின்னு அதை பார்க்க வரும்போது பொண்ணு மகரமா இருக்கும், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆயிருக்கும். 10 பொருத்தம் சொல்றாங்க பாத்தீங்களா. தின பொருத்தம், கண பொருத்தம், வஷ்ய பொருத்தம், ராசி பொருத்தம், ராசியாதிபன் பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், இப்படி மகேந்திர பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இப்படி நிறைய பொருத்தம் இருக்கு இல்லைங்களா. அதுல நிறைய பொருத்தம் இந்த மகர ராசி பொண்ணுக்கு மேட்ச் ஆயிருக்கும், அந்த பையனுக்கு. அப்ப நான் சொல்லுவேன்மா, இந்த பொண்ணு வந்து நீங்க வந்து திருமணம் பண்ணி வைங்கம்மா. இந்த பொண்ணுக்கு வந்து பாருங்க பொண்ணு நல்லா இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதகமும் நல்லா பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகர ராசி பொண்ணுனோட ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் பொண்ணுனோட டீடைல்ஸோட போட்டோ வருதுல, பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மக்கள் சொல்றது, வேண்டாம்மா மகர ராசி பொண்ணு வேண்டாம் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, இல்லம்மா எங்க குடும்பத்திலேயே ஜோதிடர்கள் இருக்காங்க, இது சனியினோட ராசியா, பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு போற நேரம் என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்பு எல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது யாருமா சொன்னது அப்படின்னா, இல்ல எங்க வீட்டு எதிர் வீட்டுல ஒரு மகர ராசி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க ஓஹோன்னு வாழ்ந்தாங்க, அந்த பொண்ணு வந்த நேரம் ஒரே வருஷத்துல ஒண்ணும் எல்லாம் போயிட்டாங்க இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இது எந்த விதத்திலயுமே உண்மை கிடையாதுங்க. இது சனியினோட ராசி அப்படின்றது உண்மைதான். இதுல வந்து நம்ம பெருசா எதுவும் யோசிக்க வேண்டியதே இல்லை. சனியினோட ராசி இருக்க பொண்ணு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ண, சனியினோட ராசி அப்படின்றதுனாலே மகரம் கும்பம்லாம் கெட்ட ராசி அப்படின்னு கிடையாதுங்க, அதிர்ஷ்டம் இல்லாத ராசி அப்படின்றதுலாம் கிடையாது. பொதுவா மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 10வது ராசி சனியினோட ராசி, பூமி தத்துவ ராசி. ஓகேங்களா? ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா மந்த நிலை அப்படின்றது இருக்கும். அதுவும் இன்னும் இதுவும் சொல்லுவாங்க, பொண்ணு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாலாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு லைட்டா மந்த நிலை அப்படின்றது இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்திரமா, ரொம்ப தீர்க்கமா, ரொம்ப பர்ஃபெக்ட்டா அந்த வேலையை செய்வாங்க. வந்து பிளான் போடுவாங்க. அந்த பிளானை கொஞ்சம் நிதானமா செஞ்சாலும் ரொம்ப தெளிவா செய்வாங்க அப்படின்லாம். பொதுவாக வந்து பாருங்க, ஒர்க் ஹாலிக், காலை நைட்டு கடின உழைப்பாளிகள். இது மகரம் கும்பம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே கடின உழைப்பாளி. ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இல்லை, அவனை ஓவர்டேக் பண்ணணும்னு நீ பயங்கரமாக உழைக்கணும்யா, உழைச்சாலே நீ அவனை ஓவர்டேக் பண்ணிடலாம்யா, அவன் கெட்டது செய்யணுன்றதை மாற்றி நல்லது செஞ்சிடுவாயா. இது நிறைய பேர் சொல்கிறது உண்டு. நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது. சனியை பார்த்து நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், சனிக்காக உழுந்து பெறேன்டேன், அதெல்லாம் அவன் விருப்பப்பட மாட்டான். அவன் என்ன எதிர்பார்ப்பான், நீ நல்லா உழைக்கிறியா, உழைச்சா போதும் உனக்கு நான் நல்லது செய்வேன். ஆக சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்குனோட இன்பில்ட்டாவே ஒரு கேரக்டர் இருக்கும். உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரமும் கும்பமும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ப்ளூ காலர் ஜாப்ஸ் அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டம் கிடையாது அப்படின்னு கிடையாதுங்க. பொதுவாக வந்து பாருங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், வெளிநாட்டில் வர்த்தகம் பண்றது, வெளிநாட்டில் வணிகம் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகரமா இருக்கும், கும்பமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திறமை அப்படின்றது இன்பில்ட்டாவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க சம்பாதிக்கிறதும் நேர்மையான விதத்துல சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு சொத்து பத்து வாங்குறாங்க அப்படின்னால கூட ஸ்திரமான சொத்துக்கள் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு சேரும். புரியுதுங்களா? மனுஷங்களா பார்க்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம வந்து பாருங்க ஸ்டேட்டஸ் பார்ப்போம், டிக்னிட்டி பார்ப்போம், கேலிபர் பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம். ஆனா ஒரு மகர ராசி பொண்ணு
அதெல்லாம் பார்க்காது. ஒரு பையனை பார்க்குது, லவ் பண்ணுமா லவ் பண்ணும். ஒரு பையனை பார்த்தா என்ன பிடிக்கும், அந்த பையன் நல்லா உழைக்கிறான், அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடும். அவன் வசதி வாய்ப்பு அம்மா அப்பா எதையுமே பார்க்காது. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கும். இந்த பொண்ணு ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டு பொண்ணு இருந்தால் கூட ஒரு ஏழ்மையான பையனை கல்யாணம் பண்ணிக்கும். கல்யாணம் பண்ணி நல்லா வாழும். அந்த ஏழ்மையான வாழ்க்கையிலையும் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு முடியும் அப்படின்னா மகரத்துக்கு முடியும். சிம்பிளா எது இருந்தாலும் தண்ணி சாதம் இருந்தா கூட வடை பாயசத்தோட இந்த ஓணம் இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த ஓணம் பண்டிகை சாப்பாடை பத்தி. ஓணம் ஃபீஸ்ட், காணம் விற்றேனும் ஓணம் வந்து கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னன்னா, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்க கூட கொலீக்ஸ்லாம் மலையாளி பொண்ணுங்க அதுங்க சொல்லும் இந்த மாதிரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஓணம் வீட்டு சாப்பாடே வீட்டில் அவங்க டெய்லி சாப்பிட்றவங்களா இருந்தா கூட தண்ணி சாதம் சாப்பிட்ற ஒரு வீட்டுக்கு அவங்க இந்த பிள்ளை வாக்கப்பட்டு போச்சு அப்படின்னா கூட அந்த சாப்பாடை கூட நல்ல அறுசுவை விருந்தா வந்து நல்ல சந்தோஷமா சாப்பிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல குணம் மகரத்துக்கு உண்டுங்க. ஆனா மகரம் வந்து பாருங்க, பொதுவா அதனோட திறமை, புத்திசாலித்தனம், அறிவு எல்லாமே ஃபேமிலியில இருக்கவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. திருமணம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னும் போது அந்த திருமணம் பண்ணிட்டு போற வீட்டுல எல்லார் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி உறவா வாழறது அப்படின்றது மகரத்துக்கு உண்டு. சரிங்களா? இப்ப திருமணம் பண்ணிட்டு போற வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாருங்க நல்ல அழகா வந்து அந்த பெரிய நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப் எல்லார் கூடயும் ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்க கூட அழகாக பேசுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே மகரத்துக்கு இயற்கையாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அன்பு மட்டுமே போதும், ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க மாட்டோம். பெரிய எனக்கு எப்பயுமே கூட்டம் வேணும், சனினாலே கூட்டம் வேணும், சொந்த பந்தம் வேணும், மாமா மாமி அத்தை. சின்ன வயசுலேயே அப்படி தான். திருமணம் பண்ணிட்டு போகிற வீட்லேயும் மாமா மாமி. இப்போ கணவருக்கு மாமா மாமி, எனக்கு மாமா மாமி. கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா, எனக்கு சித்தப்பா. கணவருக்கு சித்தி, எனக்கு சித்தி அப்படின்னு உரிமையோடு வாழறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ திருமணம் பண்ணிட்டு போகிற வீட்டில் சிம்மமும் விருச்சிகமும் இருக்காங்க அப்படின்னா, அட எங்கள் கணவரே சிம்மம்ங்க, ஒத்து வர்றது இல்லைங்க. எங்கள் மாமியார் சிம்மங்க, நான் என்ன செஞ்சாலும் எங்கள் மாமியாருக்கு அதில் இருக்க குத்தம் மட்டும்தான் தெரியுமே தவிர நல்லது தெரியவே தெரியாது. என்னோட ஓரவத்தி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம். எவ்வளோ நல்லது அவளுக்கு செஞ்சாலுங்க அவள் நல்ல பாம்பு மாதிரி என்னை கொத்துறதுக்கே பாப்பா, என்னை வந்து கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டா இப்படின்ற மாதிரி அமையும். அவங்க வந்து பாருங்க சிம்மமும் விருச்சிகமும் உடனே கெட்டவங்களா, மகரம் தான் நல்லவங்களா, அப்படி கிடையாதுங்க. இந்த ராசிக்கும் அந்த ராசிகளுக்கும் பெருசா வந்து நட்பு உறவு கிடையாது, பகை தான் பாராட்டுவாங்க நிறைய அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ராசி பொருத்தம், ராசியாதிபன் பொருத்தம் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த பொருத்தம் வர்றதில்ல, ராசியாதிபனோட ராசி பொருத்தமும் வர்றதில்ல, ராசியாதிபன் பொருத்தமும் வர்றதில்ல அப்படின்னு சொல்லலாம். கணவனுக்கு பொருத்தம் பார்க்குறோம். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, பொருத்தம் பார்த்து தானே பண்ணுறாங்க. கணவருக்கு பார்க்குறோம், மாமியாருக்கு நாத்தனாருக்கெல்லாம் கூடவா நம்ம பொருத்தம் பார்க்குறோம்? இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி வரும்போது இவங்க என்ன செஞ்சாலும் அவங்க வந்து பாருங்க, இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி இவங்க உடம்புல ஊட்டிட்டு இவங்கள மொத்தமாக ரத்தத்தை உறிஞ்சின்னு மம்மி மாதிரி விட்டுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ உழைப்பு வாங்க முடியுமோ உழைப்பு வாங்கிப்பாங்க, எவ்வளோ இவங்களோட சப்போர்ட் வாங்க முடியுமோ வாங்கிப்பாங்க. ஆனால் இவங்களை வந்து ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய குடும்பமாக இருக்கும், சொத்து பத்து எல்லாம் இவங்க கணவர் தான் சம்பாரிச்சிருப்பார். இந்த பிள்ளையும் நல்ல எண்ணத்தோட மச்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், நாத்தனாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஓரவத்திக்கு வீடு கட்டுறதுக்கு கூட நின்று எல்லா வேலையும் செஞ்சுருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். கடைசியில் இவங்களுக்கு சொத்து பிரிக்கும் போது ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பலராலும் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்றது அர்த்தம். ஒரு சின்ன விஷயம் கூட இவங்க மனசில் ரொம்ப ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி விஷயத்துலாம் இவங்க மீண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமானா, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக இவங்க உட்காந்து வேலை செய்யறதுன்றது ரொம்ப கம்மி, ஓடி ஓடி வேலை செய்வாங்க. அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு என்ன டைரக்ஷனுங்க ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னா, தெற்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். என்ன கலர்ஸுங்க ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னா, லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, ஓஷன் ப்ளூ, அதே மாதிரி நேவி ப்ளூ, ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, பிளாக் எல்லாமே ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகரத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னாங்க, மெழுகுவத்தி போல் வாழ்ந்து, அந்த மெழுகுவத்தியை நம்ம பார்க்கணும், அது உருகி 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 வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. ஆனால் இவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டத்துலேயே ஓடிடுமா? இல்லைங்க. ஒரு ஸ்டேஜில் சுதாரிப்பாங்க, ஒரு ஸ்டேஜில் புரியும் நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஏமாத்துறாங்கன்னு தெரியும் போது க்ஷண நேரம் கூட பொறுக்க மாட்டாங்க, தனியாக வருவாங்க. தனியாக வந்து மற்றவங்கள ஆளாக்க தெரிஞ்ச எனக்கு, என்னோட மச்சனரையும் என்னுடைய ஓரவத்தையும் என்னோட நாத்தனாரையும் ஆளாக்க தெரிஞ்ச எனக்கு என் குழந்தைங்கள ஆளாக்க தெரியாதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட பிள்ளைங்களை நல்லா ஆளாக்கிடுவாங்க. 4 பேர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க பெரிய ஆளாக ஆவாங்க அப்படின்றது உண்மை. என்ன அவங்க சுதாரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது பார்க்கணும். நிறைய பேர் வந்து பாருங்கள் 70 வயசில் சுதாரிப்பாங்க. சுதாரிச்சு கொடுத்தா என்ன பிரயோஜனம்? பெருசாக சாதிக்க முடியாது இல்லைங்களா? ஒரு 30-40 வயசில் சுதாரிக்கிறவங்க சாதிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பாருங்கன்னா கணவரே சிம்மம் தான், ஒத்து வரல எனக்கும் என் கணவருக்கும். என் கணவனை திருத்தணும்னு நினைக்கிறேன், என் கணவரோட நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். என் குழந்தையே சிம்மம், ஒத்து வரல, என் குழந்தையோட நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, பரிகாரம் இருக்கா அப்படின்னா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே வந்து பாருங்கள், கணவர் அப்படின்னாலே கலத்திர ஸ்தானத்தை பார்க்கணும். வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, நட்சத்திர சாரம் வாங்கினவன் நல்லா இருக்கானா, 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தை பார்க்கணும், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். 5ஆம் பாவம் சொத்து பத்து இருக்கு, வருமா வராதா. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கணும். என்ன தசை நடக்குது, தசநாதன் வலுவா இருக்கானா, இத்தனை விஷயம் பார்க்கணும். பட் இன் ஜென்ரல் எனக்கு இத்தனை விஷயம் பார்க்கணுன்றது தெரியுங்க எங்களுக்கும். நாங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன் ஜென்ரல் நாங்கள் மகரம் என்ன வழிபாடு எங்களுக்கு மேன்மை தரும், சிவ வழிபாடு. யார் நீங்கள் மகரமா, சிவனை காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து என்ன வழிபாடு என்னன்றது துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இன் ஜென்ரல் நீங்கள் மகரமா, சிவ வழிபாடு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மேன்மை கண்டிப்பாக தரும். அதே மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை பெருமளவு குறைக்கிறதுக்கும் சிவ வழிபாடு தான், மறந்துடாதீங்க. வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.